ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரெஜிஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டர் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஓமை வச்சு தான் ரெஜிஸ்டரை மெஷர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கரண்ட்டையும் வோல்டேஜையும் கம்மிப்படுத்துறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ ரெஜிஸ்டர்லாம் எதில் இருக்குன்னா, இப்போ ஃபேனில் ரெஜிஸ்டர் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனுக்கு போகிற சார்ஜர் ஒயரில் அந்த அந்த ஃபஸ்ட் இது அந்த பெருசாக இருக்க இடத்துல அடாப்டரில் ரெஜிஸ்டர் இருக்குது. இப்போது நான் ரெஜிஸ்டர் வச்சு அந்த லைட்டை நான் இப்போ க்ளோ பண்ண போகிறேன். அப்புறமா என்னென்னா, இப்போ ரெஜிஸ்டர் இதுக்குள்ளெல்லாம் பள்ளமேடாக இருக்கும். அப்போ தான் எலக்ட்ரான்ஸ்லாம் அங்கக்கிட்ட இருக்குள்ள ஸ்லோவாக அந்த பள்ளத்தில் தாண்டி போகுது. இப்போது நான் இதை ஆன் பண்ணக்குள்ளே இதனால் இப்போ பிரைட்டாக எரியுது. எப்படின்னா, இப்போது ஒரு எல்இடி லைட் ஒன்லி 3 வோல்ட்டு தான் தேவை. ஆனால் நான் இப்போ 9 வோல்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இப்போ ரெஜிஸ்டர் வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த வழியில் எலக்ட்ரான்ஸ்லாம் வரக்குள்ள இந்த ரெஜிஸ்டரில் பள்ளமேடாக இருக்கனால அதில் ஸ்லோவாக கரெக்டாக இந்த எல்இடி லைட்டை கிட்ட வராங்க. ஸோ இது நல்லா ஃபாஸ்ட்டாக வரலனால ஈஸியாக நல்லா சூப்பராக க்ளோ ஆகிட்டு திருப்பியும் பேட்டரிக்கே போயிடுது. தேங்க்யூ. இன்கேஸ் ரெசிஸ்டர் இல்லை, இப்போ ரெசிஸ்டர் இல்லாமல் இந்த 9 வோல்ட் பேட்டரியை நம்ம டேரெக்டாக அந்த எல்இடி பல்போட கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? அது டேமேஜ் ஆகிடும். ஏன் டேமேஜ்? ஏன்னா எலக்ட்ரான்ஸ்லாம் நல்லா ஸ்பீடாக போடுறதுனால அதால் இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆமாம். தேங்க்யூ.